உண்மையை சொல்ல வேண்டுமானால் நடராஜன் உண்மையிலேயே எனக்கு ஆசிரியர் என்று ரொம்ப நாள் தெரியாது. ஏன்னா ஆசிரியருக்கு உண்டான அந்த நம்ம மைண்டில் செட் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரியே அவர் இருக்க மாட்டார். அவர் பொது வாழ்க்கையில் திராவிடர் கழகத்தில் பகுத்தறிவாளராக பொதுப்பணியை எப்போதும் ஆற்றிக்கொண்டிருக்கிற ஒருவர் காலையில் எப்படி 9 மணிக்கு போய் சாயங்காலம் 4 மணிக்கு வர முடியும் என்று இவரை நான் ஆசிரியராக ரொம்ப நாள் நினைக்கல. ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார், ஆசிரியர் வர்றாரு, நிகழ்ச்சி நடத்தணும், அது இது எல்லாம் வருவார். பொது வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிற ஒருவர் எப்படி ஆசிரியராக இருக்கிறார் என்பதை ரொம்ப நாள் கழித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக வந்தார். அப்போ தான் நீங்கள் ஆசிரியரானு கேட்டேன். நான் அது வரைக்கும் அவர் பெரியாருடைய பொருந்தொண்டர், பொது வாழ்க்கையில் இருக்கிறார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பொது வாழ்க்கை. எப்போதாவது எதையாவது செய்யணும். ஒன்று கூட்டம் போடணும், நிகழ்ச்சி நடத்தணும், இல்லைன்னா ஆசிரியர் வரணும். இந்த சமூகத்தின் மீதும் இந்த இனத்தின் மீதும் இந்த மொழியின் மீதும் ஆசிரிய பணியை தாண்டிய அவருக்கு அக்கறை இருக்கிறதே, அந்த அக்கறை தான் எனக்கு அவரை பிடிக்கும். இப்போ பணி நிறைவுனா தப்புனார் அக்ரி, பணி மாற்றனார் தப்புனார். இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பணி நிறைவு தப்பு, இந்த மாற்றங்கிற வார்த்தையை பீதியை கிளப்புது. ஒரு மாற்றத்தை விரும்புகிறாம இருக்கு கொஞ்சம் பேர். இந்த மாற்றம்னா பயமாக இருக்குது. இப்போ எங்கள் தாத்தா வந்து தீண்டாமைக்காக இங்கேருந்து இலங்கை வந்து 18 வயசில் ஓடி போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை. அங்கே போய் எங்கள் அப்பாவை ஆங்கிலம் படிக்க வச்சு இங்கே வந்து 15 ஏக்கர் இதுக்கு சொத்து வாங்கினார், என்னை படிக்க வச்சார். இது மாற்றம். இலங்கைக்கு போனவருடைய ஒரு தாத்தா, அவருக்கு அப்பா, அவரோட 8வது பிள்ளை நான். எங்கள் வீட்டில் IAS IPS எல்லாம் வந்துட்டாங்க. நான் மத்திய அமைச்சர் ஆகிட்டேன். இது மாற்றம். ஏன் பொண்ணு ஜாதினா என்னென்னு தெரியாமல் லண்டனில் படிச்சுட்டு இருக்கு, அது மாற்றம். இதெல்லாம் சொன்ன மாற்றம்னு புரியுதுல்ல. இப்போ இவன் சொல்ல மாற்றம் என்னன்னு தெரியல. என்ன மாற்றம்? கோட்டை மாட்டிக்கிட்டா மாற்றம், சட்டையை மாற்றிக்கிட்டா மாற்றம். அப்போது மாற்றனாலும் பயமாக இருக்குது, பணி நிறைவுனாலும் பயமாக இருக்குது. என்ன சொல்ல வேண்டும் என்றால், இவர் எந்த தளத்தில் இயங்கினாலும் அவர் ஒரு போராளி, ஓடிக்கொண்டே இருப்பார். 91 வயசு நினைக்கிறேன். ஐயா நான் கரெக்ட் பண்ணணும். 91வது பிறந்த நாளுக்கு ஐயாட்ட ஒரு நண்பர் பேசியிருக்கார் மேடையில், அவருடைய பிறந்தநாள் கூட்டத்தில். ஐயா நீங்கள் கண்ட கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு, தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை அண்ணா கொண்டுட்டு வந்துட்டார், சுயமரியாதை சட்டம் நிறைவேறிடுச்சு, அலுவலகங்களில் கடவுள் படம்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சியை பெரியாருக்கு காணிக்கன்னு சொல்லிட்டாங்க, 91 வயசில் நீங்கள் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு பேசினாங்க. நான் படிச்சிருக்கேன் ஐயா, திராவிடர் கழகத்தில் இருந்தனால. ஐயா சொன்னாராம், காலையில் ஒரு காப்பி குடிக்கிறேன், காலையில் 2 இட்லி சாப்பிட்றேன், மதியானம் புலால் உணவு கொஞ்சம் சாப்பிட்றேன், ராத்திரி 2 சப்பாத்தி சாப்பிட்றேன். நான் சாப்பிடுகின்ற இந்த உணவுக்காக எங்கோ ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தோழன் உழைத்து கொண்டிருக்கிறான். அவன் சூத்திரப்பட்டத்தோடு இருக்கிறான். உழைக்கின்ற அவனுக்கு சூத்திரப்பட்டம் நீங்குவதற்கு என் இறுதி வரை நான் பாடுபடுகிறேன் தவிர நான் ஓய்வெடுக்க போவேன்னு சொன்னேன். இதை நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி ஐயா பெரியாரை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அந்த பெரியாரையே ஒரு மிஞ்சறதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார். 93 வயசில் நமக்கு படியார முடியல, முட்டி வலிக்குது. அவர் வேகமாக ஏறி வந்து நான் கேட்டேன், ஐயா பணி நிறைவுக்கு அங்கேருந்து வந்தீங்களான்னு கேட்டேன். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், இல்லை வர்ற வழியிலே 4 நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரேன்னார். முதலமைச்சர் சொல்லுவார், இவர் வந்துட்டு போயிட்டாங்க. அவர் கொஞ்சம் இதாக பேசுவார். ராஜா அவர் எப்போ சாப்பிட்றாரு, எப்போ தூங்குறாரு, எப்போ படிக்கிறாரு, எப்படி நடக்கிறார் 93 வயசில், என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் சொல்லலாம், உணவு சரியாக இருக்குது, உடை சரியாக இருக்குது, நடைப்பயிற்சி எல்லாம் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அவர் 93 வயதில் உழைப்பதற்கு காரணம் அவருக்குள்ளே சொன்னார்ல, எதெல்லாம் செய்கிறதுக்காக ஒரு தொண்டை இருக்கான், உழைச்சிக்கிட்டு இருக்கான், அவனு சூத்திரப்பட்டத்தோடு இருக்கான், அவனுக்காக நான் போராடுன்னு சொன்னார்ல, அந்த பெரியார் இதயத்தில் இருக்கிற காரணத்தினால் அவரும் உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே வந்து நம்முடைய நடராஜன் அவர்களுக்காக பாராட்டு விழாவுக்கு நான் நினச்சேன், ஒரு பாராட்டு கடிதம் இருக்கலாம், சொல்லியிருந்தால் நானே வந்திருக்கலாம், இன்னும் யாராச்சும் ஒரு அமைச்சர் கூப்பிட்டு வரனா கூட கூப்பிட்டு வந்திருப்போம். இல்லை திராவிடர் கழகத்திலேயே யாராவது 2ஆம் நிலை தலைவர்கள் அருள்மொழியோ மதிவதனியோ அல்லது யாராவது கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆசிரிய பணியில் பகுத்தறிவு கொள்கையை பரப்பி எங்களையெல்லாம் செதுக்கியதே ஆசிரியர்கள் தான். என்ன வருத்தம்னா, இந்த மாற்றம் எங்கே போய் நிற்குதுன்னா, எல்லா தமிழாசிரியர்களும் பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை சொல்லிக் கொடுத்தார்கள் 70களில் 80களில். 45 நிமிஷம் வகுப்பு இருக்குன்னா 30 நிமிடம் பாடம் நடக்கும். மீதி 15 நிமிடங்கள் தமிழாசிரியர்கள் சங்க இலக்கியத்திலிருந்து கலைஞர் கவிதை வரைக்கும் சொல்லுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியிலே கூட பெரியாரும் அண்ணாவும் வருகிற மாதிரி தான் தலைப்பே கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் பழகியவர்கள் தான் நாங்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் ஒருவராக இருப்பேன். என்னென்னா, இவர் ஓய்வு பெற்று விட்டால் இவர் இடத்துல போய் உட்கார்ற ஆள் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவருக்கு சமூகத்தை பற்றி அக்கறை இருக்கா தெரிய மாட்டேங்குது. மொழியை பற்றி அக்கறை இருக்கா தெரிய மாட்டேங்குது.
நாட்டை பற்றி அக்கறை இருக்கிறதா தெரிய மாட்டேங்குது. ஆசிரியர்கள், தனியார் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் இப்போ எல்லாம் ஏபிவிபி உள்ள வந்துட்டான். எங்கே பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடக்கிறது. இது எங்கே கொண்டு போய் முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த அபாயத்தை உணராமல் இருக்கின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு நாங்கள் இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கிறார்கள். எனவே தான் சொல்லுகிறேன், நீங்கள் பணி நிறையும் அடையவில்லை, மாற்றத்திற்கும் உட்படவில்லை. ஏமாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிற இந்த சமூகத்தை, இந்த தமிழ்நாட்டை போராட்ட குணத்தை ஊட்டுவதற்காக இன்றைய முறை போராளிகளாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். இனிமேல் தான் உங்களுடைய பணி இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட போராளியை வாழ்த்துவதற்காகத்தான் எப்போதும் இளைஞராக இருக்கின்ற, சிந்தனையால் இளைஞராக இருக்கின்ற, எழுத்தால் பேச்சால் இளைஞராக இருக்கின்ற கலைஞரும் காலை சாயங்காலம் விடுதலை பார்த்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பார். இப்போ இருக்க முதலமைச்சர் அப்படி தான். கலைஞருக்கு நூற்றாண்டு விழா, கலைஞரை நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு மலர் தொகுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் இந்த இடத்துல கேட்டார், ராஜாபுரத்துக்கு கட்டுறாங்கன்னார். ஒரு கட்டுரையை எழுதி ஆசிரியருக்கு அனுப்பிச்சேன். ஐயா அது சரியானு பார்த்து சொல்லுங்கள், ஏன்னா 2 பேரில் ஒருத்தர் இல்லை, உயிரோடு இல்லை, நீங்கள் தான் இருக்கீங்க, வரலாற்றில் தப்பாக குறிச்சிடக்கூடாதுன்னு. என்னன்னார், இந்த கொள்கை குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி வச்சிட்டோம். பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி வைத்து விட்டோம். நான் ஒன்றிய அமைச்சர், அப்போ 32 33 வயசு தான். கொஞ்சம் விடுதலையில் காரசாரமாக வரும், மின்சாரங்கிற பேரில் இந்த கூட்டணி தப்பு, கலைஞர் தவறிழைத்து விட்டார்னு கொஞ்சம் கட்டம் பாக்ஸ்லாம் வரும். ரொம்ப நெடி கூட இருந்ததுன்னா கொஞ்சம் மறைச்சி வச்சுருவோம் நாங்கள் விடுதலையை. என் தலைவர் மூட விட்டாங்க வந்து ஒரு நாள் அதை மறைச்சி வச்சுட்டேன். எல்லாம் படித்தார், மாலை முரசு படித்தார், எல்லாம் படித்தார். எங்கே விடுதலைன்னாரு. இன்றைக்கி வரலைங்க என்ன முரசொலி ஒரு நாள் வராமல் இருக்கும், விடுதலை வராமல் இருக்காது, போய் எடுத்து வந்தார். பாக்ஸை பார்த்தாரு, படித்து பண்ண பார்த்தாரு. உன் குருநாதரை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இதை மறைச்சி வச்சுட்டாரு. இல்லைங்க கொஞ்சம் நெடி கூட இருந்தது, வேணாமான்னு பார்த்துனார். படிச்சுட்டு இப்படி போட்டார். விடுதலை இப்படி வந்தால் தான் அவர் வீரமணி, இல்லைன்னா ஈரமணியானார். இதை நான் நூற்றாண்டு மலரில் எழுதியிருக்கேன். இந்த சம்பவத்தை எழுதும்போது ஐயா அது தப்பாக நினைப்பாங்களா, ஏன்னா இது வரலாற்று பதிவு. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இருக்க மாட்டேன், நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் 2 பெரிய தலைவர்கள் எப்படியெல்லாம் எதிர்முனையில் நின்று கொள்கைக்காக போராடினார்கள், அப்படி எப்படிலாம் இணக்கமானாங்க, அதற்கான தேவை என்ன? இன்னைக்கு பிஜேபியோட போனது சரியாக தப்பான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தெரியாது. நாங்கள் இருக்கிற வரை அந்த 3 எடுபடலை. குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டோம். கூட்டணியிலே சேர்ந்தார் கலைஞர், ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டம். நாங்கள் இருக்கிற வரை மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டக்கூடாது, நாங்கள் இருக்கிற வரை சிவில் சட்டம் கிடையாது. இப்படி 3 கொள்கைகளை 370 காஷ்மீர் வழங்கப்பட்ட அதிகாரத்தை எடுக்கக்கூடாது. அவ்வளவு கட்டுப்பாடோடு போன நேரத்திலேயே கழகத்தை கண்டிக்கக்கூடிய தகுதியும் வலிமையும் பெற்ற ஒரு மகத்தான தலைவர் தான் நம்முடைய தமிழர் தலைவர். ஆனால் அப்படி கண்டிப்பு வருகிற போது கலைஞர் கோபித்துக் கொள்ளவில்லை. இப்படி எழுதினால்தான் அவர் வீரமணி, இல்லை என்றால் ஈரமணி என்றார். ஆசிரியர் என்றைக்கும் வீரமணியாகவே ஒலித்து கொண்டிருக்கிற அவர் இன்றைக்கு நம்முடைய நடராஜன் அவர்களை வாழ்த்தியிருக்கிறார். இந்த வாழ்த்து தான் உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பகுத்தறிவாளனுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த மேடையில் எல்லோரும் உட்கார்ந்துற புகைப்படம் இருக்கிறதே, இதுதான் உங்கள் சந்ததிக்கு இந்த சமூகம், இந்த கழகம் வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய பட்டயம். அப்படிப்பட்ட ஒரு பட்டயத்தை இன்றைக்கு தமிழர்கள் வழங்கியிருக்கிறார்கள், நம்முடைய மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள். அவரை வணங்கி வாழ்த்தி, அதே நேரத்தில் நம்முடைய நடராஜன் அவர்கள் நான் சொன்னதைப் போல நாளையிலிருந்து, இன்றைக்கி பணி முடிஞ்சு போச்சு, நாளையிலிருந்து இன்னும் வீரியமான நடராஜனை, அரசு அலுவலருக்குன்னு அரசு அலுவலருக்கு கட்டுப்பாடு இருக்கும், கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். ஒருத்தன் பெட்டிஷன் போடுவான், ஆசிரியர் குறித்து எல்லாம் பண்ணுவாருமா, நாளையிலிருந்து அவன் போட முடியாது. எனவே இன்னும் பலமான ஆயுதத்தோடு போராளியே வெளியே வா, உன்னுடைய பணி சிறக்கட்டும். அந்த அன்பு சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.